நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே,
சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீர். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனிருக்க குறை ஒன்றுமில்லை. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனிருக்க குறை ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனிதர்
நீர் மகிமையான தேவன் ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உயர்ந்த தேவன். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீ நல்லவர். வாருங்கள் சபையாரை நாம் வாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாய் இந்த நாட்களை கர்த்தர் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எவ்வளோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தேவன் நல்ல தேவன். அல்லேலூயா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவர். எத்தனை நன்மைகள், எத்தனை அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிறார். அந்த தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாம் இப்போது இருக்கிற நிலவரத்தை, சூழ்நிலை பார்க்காதபடி கர்த்தர் நமக்கு மேலான காரியங்களை எனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற தேவன். அவர் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிற தேவன். எத்தனை நன்மை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். எத்தனை நன்மைகள் நாம் தேவனுடைய கரத்தில் பெற்றிருக்கிறோம். நாம் அவருக்கு, தேவனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவரை மகிமைப்படுத்துவோம், துதிப்போம், அவரை உயர்த்துவோம், அவரை கனப்படுத்துவோம். அவரே ராஜாதி ராஜா, அவரே சர்வ வல்லமை உள்ளவர். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, நம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட். வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. நன்மைகள் செய்த தேவன், அவர் நன்றி மறக்க கூடுமோ? நன்மைகள் செய்த தேவன், அவர் நன்றி மறக்க கூடுமோ? உண்மை உள்ள அன்பு தேவன், அவர் அன்பை மறக்க கூடுமோ? உண்மை உள்ள அன்பு தேவன், அவர் அன்பை மறக்க கூடுமோ? வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. எண்ணி முடியாத நன்மைகள் அவர் எனக்காக செய்து முடித்தார். எண்ணி முடியாத நன்மைகள் அவர் எனக்காக செய்து முடித்தார். எங்களை தம் உள்ளங்கையிலே அவர் என்னாலும் வரைந்து கொண்டார். எங்களை தம் உள்ளங்கையிலே அவர் என்னாலும் வரைந்து கொண்டார். வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. எல்லையில்லா அன்பு கொண்டவர், அவர் எங்களுக்காக மரித்தார். எல்லையில்லா அன்பு கொண்டவர்,
அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. நன்மைகள் செய்த தேவன் அவர் நன்றி மறக்க கூடுமோ? நன்மைகள் செய்த தேவன் அந்த நன்றி மறக்க கூடுமோ? உண்மையுள்ள அன்பு தேவன் அவர் அன்பை மறக்க கூடுமோ? உண்மையுள்ள அன்பு தேவன் அவர் அன்பை மறக்க கூடுமோ? வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவரை. வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவரை. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஓ அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. எண்ணி முடியாத நன்மைகள் அவர் எனக்காக செய்து முடித்தார். எண்ணி முடியாத நன்மைகள் அவர் எனக்காக செய்து முடித்தார். எங்களை தம் உள்ளங்கையிலே அவர் என்னாலும் மறைந்து கொண்டார். எங்களை தம் உள்ளங்கையிலே அவர் என்னாலும் மறைந்து கொண்டார். வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை, அவர் கிருபை என்று உள்ளது. தேங்க்யூ லார்ட். உம்மை கிருபை மாத்திரமில்லை என்றால் நாங்கள் வாழ முடியுமா ராஜா? நம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை ஏந்தி சுமந்து எல்லா சூழலில் தப்பிவித்து பாதுகாத்து எங்களை அனுதினம் நடத்துகிற ராஜாதி ராஜா ஆண்டவரே, ஓ உம்முடைய வார்த்தைகளுக்கு முன்பாய் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை விலை உயர்ந்த வார்த்தையாக இருக்கிறபடியால், எங்களை அனுதினமும் நடத்துகிற வார்த்தையாக இருக்கிறபடியால், அனுதினமும் எங்களை பலப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறபடியால், அந்த வார்த்தை எங்களுக்குள் இருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயம் பெற, எல்லாவற்றையும் நாங்கள் மேன்மை பாராட்ட உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் படைத்த தேவன் நீ, ராஜாதி ராஜா நீ, சர்வ வல்லமையுள்ளவர், சர்வத்தையும் ஆளுகிறவர் ஆண்டவரே. சர்வமும் உமக்கு கீழ்ப்படியும் ஆண்டவரே. உமக்கு நிகரானவர் யார் ஆண்டவரே? சர்வ சிருஷ்டிக்கு மேஜமான நீர் ஒருவரே ராஜாதி ராஜா. எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் படைத்திட்ட தேவனே, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. வானமும் பூமியும் படைத்திட்ட தேவனே, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நீசனம் எந்தன் உள்ளே வாசம் செய்திடவே, என்னிலே மேன்மை யாதொன்றுமில்லையே. நீசனம்
முச்செடியாம் என்னை அடியான் காத்தரே, முச்செடி நடுவில் தோன்றிய உந்தையை, முச்செடியாம் என்னை அடியான் காத்தரே, அக்கினி சுவாலையாய் மாற்றிடும் தேவா, அற்புத சாட்சியாய் மாறுவேன் உமக்காய், அக்கினி சுவாலையாய் மாற்றிடும் தேவா, அற்புத சாட்சியாய் மாறுவேன் உமக்காய், வானமும் பூமியும் படைத்திட்ட தேவனே, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, வானமும் பூமியும் படைத்திட்ட தேவனே, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நீசனம் எந்தன் உள்ளே வாசம் செய்திடவே, என்னிலே மேன்மை யாதொன்றுமில்லையே, நீசனம் எந்தன் உள்ளே வாசம் செய்திடவே, என்னிலே மேன்மை யாதொன்றுமில்லையே, தாய் மறந்தாலும் நான் மறந்தேன் என்பீர், தாயிலும் மேல் அன்பு கொண்ட என் நேசரே, தாய் மறந்தாலும் நான் மறந்தேன் என்பீர், தாயிலும் மேல் அன்பு கொண்ட என் நேசரே, வாரைத்தீரும் உள்ள கைகளில் என்னையும் மறுவினில் சாய்ந்திட போதும் நீர் எனக்கு, வரைந்தினீர் உள்ள கைகளில் என்னையும் மறுவினில் சாய்ந்திட போதும் நீர் எனக்கு, வானமும் பூமியும் படைத்திட்ட தேவனே, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, வானமும் பூமியும் படைத்திட்ட தேவனே, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நீசனம் எந்தன் உள்ளே வாசம் செய்திடவே, என்னிலே மேன்மை யாதொன்றுமில்லையே, நீசனம் எந்தன் உள்ளே வாசம் செய்திடவே, என்னிலே மேன்மை யாதொன்றுமில்லையே, உலர்ந்த உயிரில்லா சிதறிய எலும்புகள் உம் திருவார்த்தையாய் சேனையாய் மாறிற்றே, உலர்ந்த உயிரில்லா சிதறிய எலும்புகள் உம் திருவார்த்தையாய் சேனையாய் மாறிற்றே, உலர்ந்த என்னிலும் உம் ஜீவன் ஊற்றியே, உயிர்ப்பித்து உந்தன் சேனையாய் மாற்றுமே, உலர்ந்த என்னிலும் உம் ஜீவன் ஊற்றியே, உயிர்ப்பித்து உந்தன் சேனையாய் மாற்றுமே, வானமும் பூமியும் படைத்திட்ட தேவனே, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, வானமும் பூமியும் படைத்திட்ட தேவனே, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நீசனம் எந்தன் உள்ளே வாசம் செய்திடவே, என்னிலே மேன்மை யாதொன்றுமில்லையே, நீசனம் எந்தன் உள்ளே வாசம் செய்திடவே, என்னிலே மேன்மை, எல்லாரும் சொல்லுவோம், நீசனம் எந்தன் உள்ளே வாசம் செய்திடவே, என்னிலே மேன்மை யாதொன்றுமில்லையே, நீசனம் எந்தன் உள்ளே வாசம் செய்திடவே, என்னிலே மேன்மை யாதொன்றுமில்லையே, என்னிலே மேன்மை யாதொன்றுமில்லையே, நீசனம் எந்தன் உள்ளே வாசம் செய்திடவே, என்னிலே மேன்மை யாதொன்றுமில்லையே, தாய் மறந்தாலும் நான் மறந்திடேன் என்றீர்,
தாயினும் மேலன்பு கொண்ட என் நேசரே, தாய் மறந்தாலும் நான் மறந்திடேன் என்றீர். தாயினும் மேலன்பு கொண்ட என் நேசரே, வரைந்தீர் உள்ளங்கையில் என்னையும் மறுவினில் சாய்ந்திடா போதும் நீர் எனக்கு. வானமும் பூமியும் வானமும் பூமியும் படைத்திட்ட தேவனே, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. வானமும் பூமியும் படைத்திட்ட தேவனே, எஸ் லார்ட், வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நீசனாம் எந்தன் உள்ளே நீர் வாசம் செய்திடவே என்னை யாதொன்றும் இல்லையே. எஸ் லார்ட், நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, நாங்கள் குற்றம் நிறைந்தவர்கள் ஆண்டவரே, எங்களுக்குள் வாசம் செய்ய நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. நீர் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த ராஜாதி ராஜா ஆண்டவர், உமக்கு நிகரானவர் யார் ஆண்டவரே? எங்களுக்குள் வாசம் செய்ய நாங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கும் பொழுது எங்களை தகுதிப்படுத்தின ராஜாதி ராஜா, நீ சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. நாங்கள் உமையை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றும் நீர் பெரியவராயிருக்கிறபடியா, எல்லாவற்றுக்கும் மேன்மை உள்ளவராயிருக்கிறபடியால் எங்கள் முழங்கால்கள் உமக்கு முன்பாய் முடங்கட்டும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நீ நம்பத்தக்கவர், நீர் ஒருவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவரே, நீ மேன்மையுள்ளவர் நீர் ஒருவரே. எல்லா சூழ்நிலையும் பெரியவர் ஆண்டவரே, எல்லா நிலவரத்து நீ பெரியவர், நீ நம்பத்தக்க ராஜாதி ராஜா, நீ சர்வ வல்லமையுள்ளவர், நீ போற்றுதலுக்குரியவர் ஆண்டவரே, நீ புகழுக்குரியவர் ஆண்டவரே. எங்கள் குறைகளை பார்ப்பீரானால் நாங்கள் நிற்கவே முடியாது ஆண்டவரே, சமூகத்தில் நிற்க முடியாது. நீ சர்வ வல்லமை உள்ளவர், நீர் உன்னதத்தில் உயர்ந்தவர், நீ ராஜாதி ராஜா, நீர் போற்றுதலுக்குரியவர், நீ துதிக்கு கனத்துக்கு பாத்திர. ஓ நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, நீர் நங்குரரா எங்களோடு இருக்கிறவர் ஆண்டவரே. எங்களுக்கா யாவற்றையும் நீ செய்து முடித்த ராஜாதி ராஜா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. ஏற்றடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக
போஷித்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சி செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் எங்கள் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவர். ஓ ஹalleluya, ஹalleluya. Yes Jesus, எங்களை பெருக செய்கிறவர், எங்களை பெருக செய்கிறவர். எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவர், உன்னதத்திலே உயர்ந்தவர், ராஜாதி ராஜா, போற்றுதலுக்குரியவர், துதிக்கு கனத்துக்கு மகிமைக்கு எங்கள் ராஜாதி ராஜா. ஹalleluya. Yes Jesus, oh El Shaddai, El Shaddai, El Shaddai. Yes Jesus, oh சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஹalleluya. oh எங்கள் தேவனே, எங்களை பெருக செய்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை உற்பத்தி செய்கிறவர். ஓ எல்லா கட்டுகளை உடைக்கிறவர், எல்லா சாபங்களை நீக்கி போடுகிறவர், எல்லா அந்தகார இருட்டின் அதிகாரங்களை இயேசுவின் ரத்தத்தினாலே சுட்டெரிக்கிறவர். Yes Jesus, yes Jesus, Jesus El Shaddai, El Shaddai தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, என்னை பெருக செய்பவரே, எங்களை பெருக செய்பவரே, எங்களை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனமாறிட மனுபுத்திரன் அல்ல. செய்வதை நீ செய்வதை நீ செய்வதை செய்வதை தடுப்பவன் யாருமே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு முன்பாய் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, எனக்கு முன்பாய் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் நிறைவானவர் எனக்குள் இருக்கிறபடியால் எனக்கா யாவற்றை செய்து விடுத்த தேவன், செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எனக்கா யாவற்றை செய்து விடுத்த ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபையுடைய லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளை ஜெபிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ எல்லா விதமான காரியங்களை மறைத்துக்கொள்ளும். நான் பேசும்போது என்னை மறைத்து நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு திருமணத்தில் திருப்பம். திருமணத்தில் திருப்பம் என்ற தலைப்பில் சில காரியங்களை இந்த காலையில் பார்க்கலாம். ஒரு பைபிள் ஸ்காலர் எழுதுகிறார், A good marriage is the union of two good forgivers. ஒரு நல்ல திருமணம் என்பது ரெண்டு நல்ல மன்னிப்பாளர்களின் சங்கமம் என்று சொல்கிறார். ஒரு சரியான திருமணம் என்பது ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க மறுக்கும் இரண்டு அபூர்வ மனிதர்கள். A perfect marriage is just two imperfect people who refuse to give up on each other. விட்டு கொடுக்கிற ஒரு காரியம், மன்னிக்கிற ஒரு காரியம் இப்படி இருக்கும். ஆனால் திருமணங்கள் வெற்றியாய் நடக்கும் என்று சில அறிவுரைகளை நாம் பார்க்குறோம். இப்போது யோவான் 2ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனம் தொடங்கி 11ஆம் வசனப்படியே இந்த கானா ஊர் திருமணத்தில் சில காரியங்களை பார்க்கலாம். இப்போது முதல் வசனம் யோவான் 2, 3ஆம் நாளிலே கலிலேயாவில் கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்து இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். கலிலே என்ற ஒரு பெரிய ஊர், அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கிராமம் தான் இந்த கானான் என்று சொல்லப்பட்ட ஒரு ஊர். ஆங்கிலத்தில் பார்க்குறோம், இந்த வில்லேஜ் ஆஃப் கானான் இன் கலிலே. அந்த கிராமத்தில் நடக்கிற ஒரு திருமணம். திருமணம் என்றால் என்ன? திருமணம் என்றால் மகிழ்ச்சி, சந்தோஷம், உபசரிப்பு, விருந்து, சந்திப்புகள் நடக்கிற ஒரு அருமையான இடம் தான் திருமணம். திருமணம் வாழ்க்கையில் ஒரு அருமையான நிகழ்ச்சி, அதை மறக்க முடியாத நிகழ்வாக இருப்பதை நாம் பார்க்குறோம். இங்கே பார்க்குறோம், இயேசுடைய தாயார் அங்கே இருந்தார். இது பக்கத்து ஊர். இந்த நாசரேத்துக்கும் கலிலேயாவுக்கும் இருக்கிற பக்கத்தில் ஒரு ஊர்.
குறைந்தது ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள ஒரு 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 ஊர். அங்கே மரியாவுடைய சொந்தங்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் இந்த திருமணத்துக்கு அவங்க என்ன செய்தாங்க, அங்கே இருந்தாங்க. திருமணத்துக்கு முன்பு தான் அங்கே இருப்பதை பார்க்குறோம். குறிப்பாக யூதருடைய திருமணங்கள் 7 நாட்கள் தொடர்ந்து நடக்கிற திருமணம். யூதருடைய கலாச்சாரம் 7 நாட்கள் நடக்கிற திருமணம். அநேக சொந்தங்கள் வந்து கலந்து கொள்கிற ஒரு அருமையான ஒரு சம்பவம். இயேசு அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுடைய ஆரம்ப நாட்கள் ஊழியங்கள். அப்போது இயேசுவோடு கூட யார் பார்க்குறோம், அங்கே இயேசுவோடு கூட சில சீடர்கள், நெருக்கமானவர்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான் அங்கே இருந்தாங்க. இந்த யோவான் தான் இதை எழுதுகிறார். யோவான் சொல்லும் போது இயேசுக்கு ஞானம் ஸ்தானது கூட இந்த யோவான் ஸ்தானம் இல்லை. இந்த யோவான் ஜான், இவர் தான் வெளிப்பாடு பற்றி எழுதினவர். இவர் அங்கே இருக்கிற சீசரில் மிகவும் வயது உள்ளவர். அவர் அங்கே இருக்கிறார். மத்திய மார்க்கு, லூக்கா எழுதுவதை காட்டிலும் யோவான் அற்புதம், மிரக்கல் என்று அவர் எழுதாமல் இதை அடையாளம், சைன் என்று எழுதுகிறார். அவர் குறிப்பிட்ட ஒரு அந்த சொல் சைன், அடையாளம் என்று ஆரம்பிக்கிறார். இப்போது இங்கு பார்க்குறோம், அங்கே இயேசு அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மேக் ரூம் ஃபார் ஜீசஸ். இயேசுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இயேசுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது தான் வாழ்க்கையிலே, குறிப்பாக திருமண வாழ்க்கையிலே நாம் அங்கே வெற்றியை நாம் காணலாம். திருமணம் என்பது நாம் முன்பு சொன்னவனமாக எல்லாரும் அழைக்கப்படுற இடம், எல்லாரும் வந்து சேர்ற ஒரு இடம். சில சமயத்தில் திருமணத்தில் பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ற காரியங்களை பார்க்குறோம். ஒரு சில நேரத்தில் திருமணத்தில் கூட சில பிரச்சனைகள்னாலே பிரிந்து போகிற காரியங்களை நாம் பார்க்குறோம். இப்போ பல திருமணங்களை பார்க்குற திருமணம் என்பது பல விதமான திருமணங்களை கிறிஸ்துவ முறையில் பார்க்குறோம். வேதத்தை மாற்றிக்கொள்கிற திருமணம், மோதிரங்கள் மாற்றுகிற திருமணம், தாலி மற்றும் மாலை மாற்றுகிற காரியம், இதெல்லாம் நம்முடைய கல்ச்சர், நம்முடைய கலாச்சாரம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சடங்குக்கு நாம் போகக்கூடாது. நம்முடைய கலாச்சாரம், கல்ச்சரை நம்முடைய அடையாளத்தை நாம் விட்டுவிடக்கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, இப்போது கானாவூரிலே பார்க்குறோம். இப்போ திருமணம் நடக்கிறது. அங்கே இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார். 3ஆம் வசனம், திராட்சை ரசம் குறையப்பட்ட போது இயேசுவின் தாயார் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார்கள். இப்போது திராட்சை ரசம் தான் அங்கே மிக முக்கியமான ஒரு காரியம் விருந்தில். 7 நாட்கள் நடக்கிற ஒரு திருமணம், திராட்சை ரசம் குறையப்பட்ட போது, ரேன் அவுட். இப்போது ஒரு திருமணத்தில் மிக முக்கியமான ஒரு பொருள் குறைந்து போகும்போது அங்கு முதல்ல ஒரு காரியம் ஷேம், அவமானம் தான் வருகிறது. இது எப்படி நாம் செய்ய போகிறோம்? அந்த சூழ்நிலை பணம் இருந்தால் கூட திராட்சை ரசம் வாங்க முடியாது. சொன்னால் திராட்சை ரசம் என்று ஒரு நாளில் பிழிந்து கொடுக்குற ஒரு திராட்சை ரசம் அல்ல. ஒரு திராட்சை ரசம் என்றால் குறைந்தது ஒரு 12 மாதமாவது அதை ஊற வைத்திருக்க வேணும். அப்போ தான் நல்ல ஒரு திராட்சை ரசத்தை விருந்திலே நாம் கொடுக்க முடியும். பணம் இருந்தாலும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு சிறிய ஒரு கிராமம். அப்போது என்ன செய்கிறாங்க, அங்கே இயேசு பற்றி நாம் பார்க்குறோம். அப்போது இயேசுடைய தாயார் என்ன சொல்கிறாங்க, அவரை நோக்கி அவளுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். ஏன் அவங்க இயேசுக்கிட்ட மட்டும் சொல்லணும்? இயேசு யார் என்பது மரியாளுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் சொன்னால் அவங்க தான் ஆரம்பத்தில் பார்க்குறோம், பரிசுத்த ஆவியினாலே நான் கர்ப்பம் தரிக்கப்பட்டேன், தேவாவி என்னோடு பேசுகிறான். தூதர்கள் தான் சொல்கிறாங்க இவர் தான் இம்மானுவேல், மேசியார் சொல்வதை பார்க்குறோம். பிறகு இயேசு 12 வயதில் ஒரு ஆலயத்துக்கு போகும்போது எப்படியெல்லாம் அங்கு சிறு வயதில் அவர் போதித்தார் என்பதை குறித்து எல்லா விதமான காரியங்கள். இயேசு ஒரு தெய்வம் தான் தன்னுடைய கர்ப்பத்தில் வந்து பிறந்ததாக மரியாள் அறிந்திருக்கார். அதனால் இந்த சூழ்நிலையில் இயேசு நோக்கி பார்க்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள், ப்ராப்ளம் வரும்போது ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. யோவான் சொல்கிறார் 4ஆம் வசனம், அதற்கு இயேசு, ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றால். தமிழ் பைபிளில் ஸ்ரீ என்று வாசிக்கிறோம், ஆனால் அப்படி அல்ல. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் டியர் உமன், அன்புள்ள அம்மா, டியர் மேடம் என்று கிரேக்க பாஷையிலே பார்க்குறோம். என்ன சொல்கிறார், இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை, மை டைம் ஹஸ் நாட் எட் கம், என் வேலை வரவில்லை. அவர் வேலை வரவில்லைன்னு சொன்னால் கூட, ஆனால் அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார் என்பதை செய்கிறாங்க. அங்கு மரியாள் விசுவாசிக்கிறாங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது நடக்காமல் போனாலும், நடக்காதது போல காணப்பட்டாலும், தடை இருப்பது போல காணப்பட்டாலும் கூட அவரை நோக்கி பார்க்கணும். அப்போ தான் அதுக்கான வழிகளை தேவன் நமக்கு திறப்பார்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. 5ஆம் வசனம் வாசிக்கிறோம், அவருடைய தாய் அதாவது மரியாள் வேலைக்காரன் நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இன்னும் அவர் ஒன்றும் சொல்லலை. சொல்வதுக்கு முன்னதாக மரியாள் சொல்கிறாங்க, அவர் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. எதிர்பார்க்குறாங்க, ஏதோ ஒரு சொல்ல போகிறா, செய்ய போகிறா. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணும்போது, ஆலயத்து வரும்போது, அவரை தேடி வரும்போது எதிர்பார்ப்போடு கூட வருவோம்.
ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். ஆண்டவர் சொல்வார், செய்வார், பேசுவார், நடத்துவார், வெற்றி தருவார், ஒரு எதிர்பார்ப்போடு வர வேண்டும். அப்போது அவருடைய தாயார் சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அவங்க தாயார் சொல்வதை நாம் மிக வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற வேண்டுமானால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, தேவன் சொல்வதை நாம் செய்யணும். தேவன் சொல்வார்ன்ற ஒரு வார்த்தையை காத்திருக்கிறோம். நடக்காது போல காணப்பட்டாலும் தொல்லி போல் இருக்கான், எல்லாரும் கைவிடப்பட்டது போல காணப்பட்டாலும் கூட கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார் என்று தேவன் மேலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. என்ன செய்கிறாங்க? இப்போது அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. குடும்ப உறவுகள் தெய்வீக பணிக்கு அடிப்பணிய வேண்டும். குடும்ப உறவு வேறு, தெய்வீக பணி வேறு. இயேசு வந்தது தம்முடைய தாயின் சித்தத்தை செய்ய வரவில்லை, பிதாவின் சித்தத்தை தான் வந்தார். அதனால் என்ன சொல்கிறார்? இப்போது ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று இயேசு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். ஆனால் கூட இயேசுவை யார் என்று நினைச்சினாங்க மரியாள் அறிந்தபடி வேதம் நமக்கு போதிக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. நைக் ஸ்போர்ட்ஸ் கம்பெனியில் பார்க்கும்போது அவங்க லோகோ தான் சொல்கிறது, ஜஸ்ட் டூ இட், அதை செய். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் செய்யணும். மரியாள் நமக்கு 2 பாடங்களை கற்றுத்தராங்க. என்ன தராங்க? வாழ்க்கையில் சில குறைவுகள் வரும்போது ஃப்ளீ, ஹரி டு ஜீசஸ், இயேசு இடத்துல ஓடு. 2வது ஃபாலோ வாட் ஹி சேஸ், அவர் சொல்வதை பின்பற்றுங்கள். அவர் சொல்வதை பின்பற்ற மகனாய் மகளாய் நம்ம இருக்க வேண்டும். இயேசு இடத்துல பதில் இல்லை. ஏன் பதில் இல்லை? அவர் தான் பதில், ஈஸ் ஆன்சர். இயேசு தான் பதில், அவரிடத்துல பதில் எதிர்பார்க்க முடியாது, அவர் தான் பதில். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கேள்விக்கான எல்லா விதமான பதில் அவர் தான், அவரே பதில். அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது, அவரை நோக்கி நடக்கும்போது, அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறலாம். எல்லாம் தீர்ந்து விட்டது என்று சொன்னாங்க சொல்கிறாங்க. இயேசு அற்புதம் செய்வார் என்று அவங்க விசுவாசிக்கிறாங்க. எல்லாம் நமக்கு தீர்ந்தது போல காணப்பட்டாலும் வருமானம் போனது, வேலை போனது, பலன் போனது, நம்பிக்கை போனது, சந்தோஷம் போனது, சமாதானம் போனது, எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் குறைந்து போனாலும் கூட இயேசு அற்புதம் செய்வார் என்று அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் பல இடத்துல எழுதமாக சொல்கிறது. அது குறித்து யோவான் இங்கே நமக்கு தெளிவாக சொல்கிறார். 6ஆம் வசனம், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தார்கள். மண்சாடி அல்ல, கற்சாடிகள். அந்த வீட்டு வாசலில் வைத்திருக்கிற 6 கற்சாடிகள். வீட்டுக்குள்ளே வரும்போது, அந்த வீட்டை சந்திக்கும் போது கைகள் கால்களை கழுவி வீட்டுக்குள்ளே வருகிற ஒரு முறை, சுத்திகரிக்கிற ஒரு முறை அப்படி வைத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு கற்சாடின்னு பார்க்குறோம், 120 லிட்டர் பிடிக்கிற ஒரு கற்சாடிகள், பெரிய கற்சாடிகள் 6 வைத்திருக்கிறாங்க. மொத்தமாக 720 லிட்டர் பிடிக்கிற ஒரு கற்சாடி. தண்ணீர் நிரப்ப சொல்கிறார். ஆனால் தேவை தண்ணீர் இல்லை, தேவை திராட்சை ரசம். ஆனால் ஏசு சொல்கிறார் தண்ணீர் நிரப்புங்க. நிரப்ப சொன்னது மட்டுமில்லை, என்ன சொல்கிறார்? இயேசு வேலைக்கு நோக்கி ஜாடிகளை தண்ணீர் நிரப்புங்கள் என்று அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். தமிழில் பார்க்குறோம் நிறைய நிரப்பினார்கள், ஆங்கிலம் பார்க்குறோம் till the brim. அந்த தண்ணீர் வழிந்து போகிற அளவுக்கு தண்ணீரை நிரப்பதாக நமக்கு யோவான் எழுதுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை கால் பகுதி முக்கால் பகுதி அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிரம்பி வழிய வேண்டும். சர்ச்சில் இருக்கும்போது பாடும்போது நம்முடைய பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் எப்படி இருக்க வேண்டுமா? பாதி விசுவாசம் முக்கால் விசுவாசம் அல்ல, முழுவதுமாக நிரம்பி இருக்க வேண்டும், தழும்ப வேண்டும். அவங்க மேலே இருக்கிற அபிஷேகங்கள் உன் மேலே என்ன செய்யணும்? தெளிக்க வேண்டும். அதனால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று செய்கிறாங்க. அதை கட்சியாட்டி நிரப்புறாங்க. இயேசு சொன்னபடி செய்தாங்க. ஏன் சொல்கிறார், எதுக்கு சொல்கிற கேட்கல. இதுவரைக்கும் இயேசு அற்புதம் செய்யலை, ஆனால் கூட இயேசு சொன்னதை அவங்க விசுவாசித்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஆண்டவர் போன வருஷம் அற்புதம் செய்யாமல் போனால் கூட இப்போது செய்வார் என்று, இந்த மாதம் செய்வார் என்று அவர் விசுவாசித்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறலாம். இப்போது முன்பு நான் சொன்னவனமாக ஒரு நல்ல திராட்சரசமானது 12 மாதங்கள் ஊற வைத்தால்தான் நல்ல திராட்சரசமாக இருக்கும். அதான் விருந்து கொடுப்பாங்க. இப்போது அந்த கற்சாடியில் தண்ணீர் இறப்பாங்க. 8ஆம் வசனம், அவர் அவரை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பாரத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். ஏசு சொல்றார், இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காலத்திலே கொண்டு போங்கள். விருந்து ஏற்பாடு செய்கிற மனிதர், ஆங்கிலம் சொல்கிறாங்க கவர்னர், அந்த ஊரில் இருக்கிற ஒரு கிராம தலைவர், அவரு கொண்டு போங்க. அவர் தான் எல்லாவற்றையும் கவனிக்கிறவர். இவர் செய்கிறாங்க. இப்போது சீசர்கள் செய்கிறாங்க, தண்ணீரை மொண்டு கொண்டு போகிறாங்க. போகும்போதே பார்த்துட்டே போகிறாங்க. போகும்போது பார்க்கும்போது தண்ணீர் தான் இருக்குது, தண்ணீரில் எந்த விதமான மாற்றமில்லை. ஆனால் இயேசு அந்த தண்ணீரை பார்த்தார். இயேசு தண்ணீரை பார்க்கும்போது தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறுகிறது.
ஆங்கிலத்தில் ஒருத்தர் எழுதுகிறார், டல் வாட்டர் டு ஸ்பார்க்லிங் வாட்டர், மந்தமான நீர் பளபளப்பான நீராய் மாறிற்று. இன்னொரு சொல்கிறார், ஜீசஸ் ஆட்ஸ் கலர் டு யுவர் லைஃப். இயேசு உங்கள் வாழ்க்கையில் வண்ணத்தை சேர்க்கிறார். தண்ணீர் போது நிறம் மாறினது, வண்ணம் மாறினது, மகிழ்ச்சி வெற்றி சேர்த்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பி நாம் போவோமானால் அவர் சொல்வதை செய்கிற மகனாய் மகளாய் இருப்போமா, நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவார், நிறங்களை மாற்றுவார், மகிழ்ச்சி தருவார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இன்னொரு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நீ தண்ணீர் நிரப்பினால்தான் அவர் அதை திராட்சரசமாய் மாற்ற முடியும். நாம் 5 அப்பம் 2 மீன் அவர் கையில் கொடுத்தால்தான் 5000 பேருக்கு அவரால் போஷிக்க முடியும். ஒரு கூரை பிரித்து அந்த 4 பேர் அவனை இறைக்கினா அப்போதான் அவர் சுகத்தை கொடுத்தா. நீ சொல்லணும், செய்யணும். வாழ்க்கையில் ஜெபம் மட்டும் செய்தால் மட்டும் போதாது, ஜெபம் பண்ணும், கிரியை செய்யணும். இப்படி நாம் செய்தால்தான் அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறலாம். 9ஆம் வசனம், அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்டு வேலைக்காரருக்கு தெரிந்தேண்டி பந்தி விசாரிக்காரருக்கு தெரியாதனாலே அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மனவாளன் எழுதான். வேலைக்காரருக்கு தான் தெரியும் அந்த தண்ணீர் எப்படி அங்கே திராட்சரசமாய் மாறினது. ஏசுறாங்க, அங்கு இருந்த அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அவனுக்கு தெரியல. உங்கள் வாழ்க்கையில் எப்படி அர்ப்பணம் நடந்தது, ஆசீர்வாதம் வந்தது உங்களுக்கு தான் தெரியும், ஜனங்களுக்கு தெரியாது. அதனாலே அந்த பந்தி விசாரிக்காரங்க தெரியல எப்படி தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. ஆனால் கூட எடுத்து போன அந்த நபருக்கு தான் தெரிந்து எப்படி தண்ணீரை திராட்சரசமாய் மாறினது. அதே போல் நம் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தான் தெரியும் எப்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நன்மை செய்தாய், உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவனை சார்ந்து வாழ்கிற மகனாய் மகளாக இருக்க வேண்டும். வேதம் போது இப்போது என்ன பார்க்குறோம், அந்த திருமணத்தில் ஒரு திருப்பம். எது குறைவாக இருந்ததோ, எது 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 கிடைக்காமல் இருந்ததோ, எது வராமல் இருந்தோ, இது பார்க்குறோம். என்ன செய்தாங்க, இப்போது 6 கற்சாடி நிறைய திராட்சை ரசமாய் மாறினது. தோழி போல வெக்கப்பட்டது போல எப்படி சமாளிப்போம், எப்படி நடக்கும் என்ன செய்தாங்க யோசித்தாங்க. இப்போது இயேசு கூட இருந்தார். அப்போது அற்புதம் அங்கே நடந்தது. 10ஆம் வசனம், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்களுக்கு திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றார்கள். எல்லாரும் முதல்ல நன்மை செய்வாங்க. வாழ்க்கையில் நீங்கள் சுகமாக இருக்கும்போது, பணத்தோடு இருக்கும்போது, ஆரோக்கியமாக இருக்கும்போது, நல்ல வசதியோடு இருக்கும்போது எல்லாரும் உதவி செய்வாங்க, முதல்ல செய்வாங்க. ஆனால் கடைசியில் பலவீனமாக இருக்கும்போது, நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது, வாழ்க்கையில் பணம் இல்லாமல் போகும்போது, கஷ்டப்படும் போது கடைசியில் எல்லாரையும் கைவிடுவாங்க. ஆனால் இங்கு வாசிக்கிறோம், அவர் முதல்ல செய்தது மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் செய்தாராம். அந்த திராட்சை ரசம் சுவையாய் மாறினது. கடைசியில் கொடுத்த அந்த திராட்சை ரசம் கூட சுவையாக இருந்ததாக அந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு ஒருவர் தான் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கவர். அவர் தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம விசாரிக்கிறவர். விசுவாசிகளாக இருக்கிற நாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியத்தை ஆரோக்கியமாக இருக்கும்போது அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கடைசி வரைக்கும் அவர் தான் கூட இருப்பார். ஆரம்பத்தில் நீங்கள் சுகமாக இருக்கும்போது உங்களோடு இருக்கிற இந்த உறவுகள் சொந்தங்கள்லாம் உங்களை விட்டு பறந்து போகும். நீ வியாதியாக இருக்கும்போது, பலவீனமாக இருக்கும்போது, நோய்வாக இருக்கும்போது ஒரு சில நேரம் வந்து பார்ப்பாங்க, பிறகு மறந்து போவாங்க. ஆனால் வசனம் சொல்கிறது, இயேசு ஒரு தான் கடைசி வரைக்கும் அவர் கூட இருப்பார். அதனால இயேசு கடைசி வரைக்கும் தான் நம்மை காப்பாற்றுவார். சொந்தங்கள் உறவு எல்லாம் நிச்சயம் எல்லாம் இருக்கும்போது தான் இருக்கும், கடைசியில் நம்ம கைவிட்டு போவோம். ஆனால் இவர் என்ன பார்க்குறோம், கடைசி வரைக்கும் கூட இருக்கிறார். கடைசி பார்க்குறோம், அந்த கடைசியில் கொடுத்த அந்த திராட்சை ரசம் முன்பை கொடுத்த திராட்சை ரசத்தை பாட்டிலும் சுவை உள்ளதாய் காணப்பட்டது. 11 மாதம் படிக்கலாம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்களிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறாங்க. இது வரைக்கும் அவரோடு இருந்தாங்க, நடந்தாங்க, போனாங்க, வந்தாங்க. இப்போ தான் செய்தாங்க முதல் முறையாக அவர் அற்புதம் செய்ததை சீஷர்கள் பார்த்தாங்க. அவர் வாழ்க்கையில் எங்களுக்கு இயேசுவோடு இருக்கும்போது எப்போது செய்வார் தெரியாது, எப்போது வேண்டுமானாலும் உங்களோடு அற்புதம் செய்வார். சீஷர் இடத்துல விசுவாசம் வைத்தாங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு இயேசு அற்புதம் செய்கிறாரா, நன்மை செய்கிறாரா, ஆசீர்வதிக்கிறார், அது முக்கியமல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார், சுகத்தோடு வைத்திருக்கிறார். காலையில் எழுந்தோம், நின்றோம், நடந்தோம், வந்தோம், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நமக்கு அவர் நன்மை தான் செய்ய வேண்டும் என்பதல்ல, நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உயிரோடு நம்ம வைத்ததே அவர் செய்த நன்மை, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கே பார்க்குறோம், அந்த திருமணத்தில் ஒரு திருப்பம் வந்தது. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு திருப்பத்தை கொண்டு வர வேண்டுமானால் அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கும்போது கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் நாம் ஜீவனோடு இருக்கிற வைக்கலாம், அவர் வருகிற வைக்கலாம், கர்த்தருடைய ஆசீர்வாதமாக நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமே. நல்ல ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரமிக்கட்டும். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமே. டேக் கேர். காட் பிளஸ் யூ.